மங்கலான வெளிச்சம் கொண்ட மருத்துவமனை அறையில் விரக்தியின் உணர்வு காற்றை நிரப்பியது. சாரா தன் தந்தையின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் அவளுடைய பலவீனமான வடிவத்தில் நிலைத்திருந்தாள். ஒரு காலத்தில் வலிமையான அவனுடைய கைகள் இப்போது தளர்ந்து அசையாமல் அவனுக்கு நேர்ந்த கொடூரமான விதியின் சான்றாகும். மருத்துவர்கள் எல்லா நம்பிக்கையையும் கைவிட்டுவிட்டனர். மேலும் சாரா தனது தந்தையின் நிலைக்கு காரணமான நபருக்கு எதிராக பழிவாங்கும் ஆசையில் எரிந்தார். அவள் எப்பொழுதும் பக்தி கொண்டவளாக இருந்தாள். ஆனால் இப்போது அவளுடைய நம்பிக்கை அசைந்து கொண்டிருந்தது. அவளுடைய இதயம் கல்லால் நிறைந்தது. அவள் தந்தையின் கையை பிடித்தபோது அவரிடம் அநீதி இழைத்தவர் மீது கோபமும் வெறுப்பும் அதிகரித்தது. கடவுள் இதை ஏன் அனுமதிக்கிறார் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் எப்போதும் நேர்மையான வாழ்க்கை வாழ முயற்சி செய்தாள். ஆனாலும் அவளுடைய தந்தை கஷ்டப்பட்டார். வலியும் விரக்தியும் அவளை தின்று கொண்டிருந்தன. அவள் செயல்பாட்டில் தன்னை இழப்பது போல் உணர்ந்தாள். மருத்துவமனையின் இயந்திரங்கள் பீப் அடித்தும் சுழன்றளித்தன. அவளது தந்தையின் பலவீனமான நிலையை தொடர்ந்து நினைவூட்டுகிறது. சாராவின் கண்ணீர் அவன் கையில் விழுந்தது. அவள் குணமடைய ஒரு வேண்டுகோளை கிசுகிசுத்தாள். ஆனால் ஆழமாக அவள் மிகவும் தாமதமாகிவிட்டதை அறிந்தாள். ஆறுதல் தேடும் தீவிர முயற்சியில் சாரா கடவுளிடம் தனது இதயத்தை ஊற்றி ஜபிக்க ஆரம்பித்தாள். அவள் கருணைக்காகவும் குணமடையவும் நீதிக்காகவும் கெஞ்சினாள். அவள் ஜபிக்கும்போது அவள் அமைதியான உணர்வை உணர்ந்தாள். ஆனால் அது குறுகிய காலமாக இருந்தது. அவளது தந்தையின் படுக்கையைச் சுற்றியிருந்த இயந்திரங்கள் தட்டையாக தட்டத் தொடங்கின. மருத்துவமனை ஊழியர்கள் விரைந்து வந்து அவரை காப்பாற்ற முயன்றனர். தன் தந்தை மறைந்ததை உணர்ந்த சாராவின் உலகம் நொறுங்கியது. அவனது உயிரற்ற உடலைப் பார்த்து அவள் அழுது கொண்டே இருந்தபோது மருத்துவமனையின் சாப்ளின் குரல் அவள் காதில் கிசுகிசுப்பதைக் கேட்டாள். ஆனால் அவள் கேட்டது அவளுடைய தந்தையின் குரல். என் குழந்தை, உன்னை காயப்படுத்தியது நான்தான்.